அவர் இந்த விலகிறதுக்காக தான் அந்த கட்சியிலே சேர்ந்தாருன்னு நான் எங்கள் சாணக்கியில் சொல்லியிருந்தேன். கட்சியில் சேர்ந்ததே விலகிறதுக்காக தான். அது எப்போ அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி. ஸோ எவ்வளோ நாள் சுமூகமான பயணம் இருக்குமோ அவ்வளோ தூரம் போவோம். இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ட்ரைனிங், அனுபவம். நமக்கு ஒரு தேசிய கட்சி, அதில் ஒரு மாநில பார்வை, இது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய அட்டம்ப்டாக இருந்தது. பாஜக அவருக்கு ஃபுல்லாக ஃபெசிலிட்டேட் பண்ணிச்சு, நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து வேறு யாருக்குமே செய்யாத விஷயம். இன்றைக்கி எல்லா தலைவரும் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த தலைவருக்குமே கொடுக்காத எல்லா வசதிகளுமே அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, எல்லா வாய்ப்புகளுமே கொடுத்துருந்தாங்க. பெரிய பெரிய சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சாமானியமாக கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சந்தர்ப்பங்களை கொடுத்துருந்தாங்க. அவருடைய விலகலுக்கான காரணம் தேசிய கட்சியில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ரூல் படி போகிற கட்சியில் ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. 3 வருஷத்துக்கு ஒருக்க தலைமையை மாற்றிடுவாங்க பாஜகவில். அதிகபட்சமாக 6 வருஷம் இருக்க முடியும், அதற்கு மேலே இருக்க முடியாது. சுதந்திரம் வந்து முழுமையாக கிடையாது. நமக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த தலைவருக்கும் பாஜகவில் கொடுக்காத சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து தனி எக்ஸம்ஷன். அவ்வளோ சுதந்திரமும் கூட பத்தாது. ஏன்னா ஒரு மாநில கட்சிக்கு வந்து பரிபூர்ண சுதந்திரம். இன்னைக்கு வந்து தாவேக்கால திரு விஜயுடைய முடிவுக்கு மாற்றா இன்னொருத்தர் யோசிக்க முடியுமா? நாம் தமிழர்ல திரு சீமானுடைய முடிவுக்கு மாற்றா, திமுகவில் திரு ஸ்டாலினுடைய முடிவுக்கு மாற்றா யாராவது யோசிக்க முடியுமா? அவர் தான் உதயநிதி தான் இனிமேல் துணை முதலமைச்சர்னார். சரின்னாங்க. இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கும்போது அவங்க தான் எதிர்கட்சி தலைவர் இருந்தாங்க. யாராவது கேள்வி கேட்க முடிஞ்சதா? அப்போ மாநில கட்சிகளில் வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம் இஸ் தேர். தேசிய கட்சிகளில் ஃப்ரீடம் இஸ் தேர். அண்ணாமலைக்கு எக்ஸஸ் ஃப்ரீடம் வாஸ் தேர். ஆனாலும் பத்தாது.